தட்டக்காய் பொரியல் செய்கிறதுக்கு தட்டைக்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேக வைக்கிறதுனால தட்டைக்காய் குழஞ்சு போகாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். சத்துக்களும் குறையாமல் அப்படியே நமக்கு கிடைக்கும். அதனால் பொரியல் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே கடுகு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். எப்போவுமே பொரியல் செய்யும்போது வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கினா போதும். வெங்காயத்தை ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா நம்ம சேர்க்குற காயோட பசுமையான நிறம் மாறிடும். அதனால் வெங்காயம் லேசாக வதங்கின உடனேயே வேக வச்ச தட்டைக்காயை சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணும்போது கொஞ்சமாக தேங்காய் துருவலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான தட்டைக்காய் பொரியல் ரெடி.